தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த MBBS BDS டிகிரி கோர்ஸ்களுக்கான ரீஅலாட்மெண்ட் அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வினுடைய கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 16/9/2025 10 மணி முதல் 18/9/2025 5 மணி வரை ரெஜிஸ்ட்ரேஷனை மேற்கொள்ளலாம். ஜெனரல் கவுன்சிலிங் பொறுத்தவரையிலும் ரேங்க் 1 39,853 ரேங்க் வரையும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையிலும் ஜெனரல் ரேங்க் 1 28,279 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கலந்தாய்விலே கலந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வினுடைய சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் சாய்ஸ் லாக் என்பது 19/9/2025 முதல் 22/9/2025 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த கலந்தாய்வினுடைய சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் என்பது 23/9/2025 அன்று நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு இந்த கலந்தாய்வினுடைய ரிசல்ட் என்பது 24/9/2025 அன்று வெளியிடப்பட இருக்கின்றது. அலாட்மெண்ட் ஆர்டரை பெற்ற மாணவர்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை 24/9/2025 முதல் 30/9/2025 வரை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். கல்லூரியிலே சென்று சேர்வதற்கான இறுதி நாள் என்பது 30/9/2025 5 மணி என்று தரப்பட்டிருக்கின்றது. இதே போன்று அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ரீஅலாட்மெண்ட் மற்றும் அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் டேட் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதும் 16/9/2025 முதல் 18/9/2025 வரையும், சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் சாய்ஸ் லாக் செய்வதற்கான கால அவகாசம் என்பது 19/9/2025 முதல் 22/9/2025 வரை தரப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்தாய்விலே ஜெனரல் ரேங்க் 1 ஜெனரல் ரேங்க் 4062 வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்ளும். இந்த கலந்தாய்வினுடைய சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் என்பது 23/9/2025 அன்று நடைபெற்று இதனுடைய முடிவு 24/9/2025 அன்று வெளிவர இருக்கின்றது. அலாட்மெண்ட் ஆர்டரை பெற்ற மாணவர்கள் 24/9/2025 முதல் 30/9/2025 வரை தரவிறக்கம் செய்து 30/9/2025 5 மணிக்குள் கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ளும். எனவே தற்பொழுதுதான் இந்த நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. மிக விரைவில் சீட் மேட்ரிக்ஸ் என்பது வெளியிடப்படும். எனவே மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கிலே கலந்து கொண்டு ஒரு மருத்துவ இடத்தை பெறுவதற்கான தயார் நிலையில் இருக்கும். இந்த கலந்தாய்வு குறித்த அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் நமது சேனலின் மூலமாக உங்களுக்காக வழங்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கிறேன்.